சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, வழித்தடையானது கருத்தில் கொள்ளப்படும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஓர் பந்தானது கிடையுடன் 45 பாகை மேல் நோக்கிய திசையில் எறியப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பந்தானது அதுல ஏ கூற்று வந்து பாத்தீங்கன்னா, பந்தானது கீழ்நோக்கி இயங்கிய நேரமானது அப்பந்து அதனுடைய அதிக புள்ளியை அடைவதற்கு இயங்கிய நேரத்தை விட அதிகமாகும். என்ன முதல் இந்த சந்தர்ப்பத்தை பாருங்க. அப்ப ஒரு வழித்தடை வந்து கருத்தில் கொள்ளப்படுற ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கிடையுடன் 45 பாகையில இது எறியப்படுது. இது இந்த சரியான ஷேப்ல சமச்சீரான வடிவத்துல வருமானு கேட்டா அது தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா இப்ப நம்ம வழித்தடையை புறக்கணிக்க கொள்ளதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, இந்த சமச்சீரான வடிவம் ரியல் இயக்கத்துல சமச்சீரான வடிவம் வருது. இப்ப வழித்தடை இருக்கக்குள்ள வந்து என்ன சொல்லுங்க, இது சமச்சீரான இயக்கமாக இருக்குமான்னு கேட்டா இருக்கா. இப்ப இது இந்த ஷேப் சமச்சீராகவே வராது. நம்மளுக்கு இப்ப அது சமச்சீரா இல்லையான்றது கேள்வி இல்லை. இப்ப இடத்துல வந்து கிடையுடன் 45 பாகையில இது எறியப்படுது என்று கேட்டா இதுல கிடைக்கூறு ஒன்று இருக்கும், நிலைக்குத்து கூறு ஒன்று இருக்கு. ரைட். அப்ப தொடக்கம் ஜூன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப கிடைவேகம் வந்து என்ன சொல்லுவோம், ஜூவின் கீழ் வர்க்கமூலம் 2, நிலைக்குத்து கூறு ஜூவின் கீழ் வர்க்கமூலம் 2, ஜூ கோஸ் 45, ஜூ சைன் 45. அப்ப இது இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. இதுல பந்தானது என்ன சொல்லுங்க, கீழ் நோக்கி இயங்கிய நேரமானது அப்பந்து அதனுடைய அதிக புள்ளியை அடைவதற்கு இயங்கிய நேரத்தை விட அதிகமாகும். பந்து கீழ் நோக்கி இயங்கிய நேரம் என்று சொன்ன என்ன, அதிக புள்ளியிலிருந்து கீழே வாரத்துக்கு அடுத்த நேரம். இப்ப இதுல என்ன வித்தியாசப்படுதுன்னா ஆர்முடுகள் தான் வித்தியாசப்படும். ஏன்னா வழித்தடை இருக்குன்னா அதுல தாக்குற விசை வழக்கமா வழித்தடை புறக்கணிச்ச என்ன, நிறைவு செய்த தாக்குதல்களை மட்டும் இயங்கும். நிறைவு செய்த தாக்குதல்களை மட்டுமல்ல ஜி என்ற ஆர்முடுகள் அமர்முடுகள். வழித்தடை இருக்குன்னா இப்ப துணிக்கை மேல் நோக்கி இயங்குற சந்தர்ப்பத்தை பாருங்களேன். துணிக்கை மேல் நோக்கி இயங்குற சந்தர்ப்பத்துல இப்படி மேல் நோக்கி போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வழித்தடை என்ன செய்யும், அதை எதிர்த்து வழித்தடை வந்து இப்படி தாக்கி கொண்டு இருக்க போகுது. வழித்தடை இப்படி தாக்கி கொண்டு இருக்குன்னா இங்க நிறைவிசை இருக்கும். இந்த உடலின் மீது தாக்குற வழித்தடை ஒரு கேபிட்டல் எஃப் என்று வச்சுக்கொள்ளும். அப்ப இந்த உடல் வந்து மேல் நோக்கி அமர்முடுகள்லாம் போகுது. எனவே இதுல தெளிவு எம்மாக இருந்தா மேல் நோக்கி தாக்குற விசை என்ன சொல்லுங்க, மைனஸ் எஃப் மைனஸ் எம்ஜி. எனவே மொத்தமாக மைனஸ் எஃப் சக எம்ஜி சமன் எம் இன்டு ஆர் முடுகள். எனவே ஏ சமன் மைனஸ் எஃப் சக எம்ஜி எம் ஆக இருக்கு. இது மேல் நோக்கி இயங்குற சந்தர்ப்பம். இப்ப துணிக்கை வந்து என்ன சொல்லுங்க, கீழ் நோக்கி இயங்குதுன்னு வச்சுக்கணும். துணிக்கை இப்ப கீழ் நோக்கி இயங்குதுன்னு சொன்னா இப்ப என்ன, அதோட இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக இங்க வழித்தடை வந்து என்ன சொல்லுங்க, மேல் நோக்கி தாக்கும். இவ்வளவுக்குள்ள என்ன சொல்ற, வழித்தடை மேல் நோக்கி தான் அதை தள்ள போகும். இப்ப தள்ளா வழியால ஏற்படுத்தப்படுற தடை விசை ஏற்பன்னு வச்சுக்கொள்ளும். இங்க நிறைவிசை எம்ஜி என்று வச்சுக்கொள்வோம். இப்ப அதுல கீழ் நோக்கி இயக்கத்தை கருதினீங்கன்னா கீழ் நோக்கி தாக்குற விசை எம்ஜி மைனஸ் எம்ஏ ஆக இருக்கு. எனவே இங்க ஆர்முடுகள் ஏ சமன் எம்ஜி மைனஸ் எஃப். அதன் கீழே இப்ப நம்மளுக்கு நேரத்தை பற்றி கதைக்கிறாங்க. இப்ப இது வந்து அதியர் புள்ளி அடையெடுத்த நேரம், திருப்பி அதியர் புள்ளியில இருந்து தரையை அடையெடுத்த நேரம் என்ற போல இடத்துல ஆர்முடுகள் அமர்முடுகள் தான் பருமன் தான் தேவை. இப்ப இது பெரிய பருமனை கொண்டுதான் இருக்கும். இடத்துல மைனஸ் எஃப் சக எம்ஜிங்களே. அப்ப ஆர் இது எம்ஜி மைனஸ் எஃப். அப்ப இது எம்ஜி பிளஸ் எஃப் என்று சொல்லக்குள்ள இங்க இருக்கிற அமர்முடுகளின் பருமன் இந்த ஆர்முடுகளின் பருமனை விட பெரியது. அப்ப இங்க அமர்முடுகள் பெருசா இருந்தா குயிக்கா ஓய்வடைஞ்சு மேல போறது. அமர்முடுகள் வந்து என்ன சொல்லுங்க, பெருசாக இருக்கிறதால குயிக்கா ஓய்வடைஞ்சிடும். கீழே வரும்போது கீழ் நோக்கி அதோட ஆர்முடுகள் வந்து என்ன சொல்லுங்க, எம்ஜி மைனஸ் எஃப். இதுல பருமனை பாருங்களேன், பருமன் மைனஸ் வந்து அமர்முடுகளுக்காக வந்திருக்கு. பருமன் பாத்தீங்கன்னா எஃப் சக எம்ஜி, இது வந்து எம்ஜி மைனஸ் எஃப். என்ன அப்ப உங்களுக்கு A1 பருமன், A1 பருமன் என்ன சொல்லுவோம், A2 பருமனை விட பெரியது பருமன். இது வந்து என்ன சொல்லுவோம், பருமனாக இருக்க போகுது. அப்ப A1 பருமன் A2 பருமனை விட பெரியதுன்னா நேரம் வந்து என்ன, அதை வச்சுதானே இருக்கு உங்களுக்கு. இப்ப மேல் நோக்கி இயங்கெடுத்த நேரம் குறைவாக இருக்கு.
கீழ்நோக்கி இயங்கெடுத்த நேரம் அதிகமா இருக்குமே. அமர்முடுகள் இங்க இருந்து இந்த மட்டத்தை அடையுதுன்னு வைங்களேன். இப்ப ரியல் இயக்கத்துல இது போறது இந்த அதுயர் மட்டத்தை அடையுது. அதுயர் மட்டத்தை அடையக்குள்ள இப்ப தரையில இருந்து ஒரே உயரம் மாற போறது இல்லை. ஏன்னா இந்த அதுயர் மட்டத்துல உயரம் மாற போறது இல்லை. இப்ப உங்களுக்கு இங்க போறதுக்கான அமர்முடுகள் பெருசா இருக்குன்னா இதை குயிக்கா அடைஞ்சிடும். ஆர்முடுகள் குறைவாக இருக்குன்னால் இங்க இருந்து வரும்போது நேரம் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லோவா வரும். அப்ப முதலாவது கூற்று வந்து என்ன சொல்லுங்க, சரி, பந்தானது கீழ்நோக்கி இயங்கிய நேரமானது அப்பந்து அதனுடைய அதுயர் புள்ளியை அடைவதற்கு இயங்கிய நேரத்தை விட அதிகமாகும். சரிதானே? அப்ப அந்த முதலாவது கூற்று வந்து என்ன சொல்லுங்க, ஏ கூற்று வந்து சரி. அடுத்தது, பந்தானது அது எறியப்பட்ட கதியிலேயே தரையை வந்தடை வாய்ப்பே இல்லை. தடை விசைக்கு எதிராக தான் இந்த இயக்கம் நடக்குது. தடை விசைக்கு எதிராக வந்து என்ன சொல்லுங்க, இயக்கம் நடக்குதுன்னா சக்தி இழப்பு ஏற்படும். நீங்க இப்ப இந்த மட்டத்தில இருந்து எறியப்பட்டது, இந்த மட்டத்தில இருந்து எறியப்பட்டது இப்ப என்ன சொல்லுங்க, இங்க வந்து அடையுது, திருப்பி வந்து என்ன சொல்லுங்க, அங்க இருந்து தரையை வந்து அடையுதுன்னு சொன்னா, தரையை வந்து அடையுதுன்னு சொன்னா சமச்சீரா இருக்காது. ஆனா இப்படி ஏதோ ஒரு ஷேப்ல தான் இருக்க போகுது இல்லையா? அப்ப ஏதோ ஒரு பக்கம் சாய்ந்ததாக இருக்க போகுது. அப்ப இங்க என்ன சொல்லுவோம், இடத்துல என்ன விதத்துல எரிஞ்சேனோ அதே விதத்துல வந்து தரை அடையும் சொல்லியிருக்காங்க. இல்ல என்ன இங்க ஃபுல்லா வந்து என்ன சொல்லுவோம், உங்களுக்கு இந்த இயக்கம் முழுவதும் உராய்வு விசைக்கு எதிராக, வழித்தடை என்ற உராய்வுக்கு எதிராகத்தான் இது தொழிற்படுது. அப்ப உராய்வுக்கு எதிராக தொழிற்படுது, இதுல வந்து என்ன நடக்கும், சக்தி இழப்பு இருக்கு. அப்ப சக்தி இழப்பு இருக்குமெண்டா என்ன வேகத்துடன் எரிஞ்சப்போ அதே வேகத்துடன் நீங்க வந்து அடையாது. நீங்க இத ஒரு சமன்பாடா போட்டு பார்க்க போறீங்களா, இப்ப அதுயர் புள்ளியை அடையணும். அதுயர் புள்ளியை தரையில இருந்து எச் உயரத்தில் இருக்குன்னு வைங்களேன். நிலைக்குத்தா சமன்பாடு v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as ரெண்டு பாவீங்களே. இங்க இறுதி வேகம் வந்து அதுயர் புள்ளியில 0. தொடக்க வேகம் வந்து u வர்க்கத்தின்கள் 2. இப்ப இதுல அமர்முடுகள் வந்து என்ன சொல்லுவோம், என்ன இருக்கு, அமர்முடுகள் வந்து என்ன சொல்லுவோம், a1 என்ன அமர்முடுகள் வந்து a1. அப்ப இங்க வந்து போடக்குள்ள -2a1 தர கேபிட்டல் H. அப்ப கேபிட்டல் H என்று சொல்லக்குள்ள இங்க வந்து அமர்முடுகள பருமன் வச்சுக்கொள்ளுங்க. இடத்துல மைனஸோட நம்ம சேர்த்து பிரதியிடுவோம். சரியா பிரதியிட்டோம்டா என்ன வருவீங்க, -2 தர கேபிட்டல் X ஆக mg அதற்கு m இன்று கேபிட்டல் H ஆக இருக்கு. கேபிட்டல் H வந்து என்ன வரும், இங்க m u வர்க்கம் அதன்கள் 4 தர f சக mg இப்படி இருக்கு. இதுவே வந்து என்ன சொல்லுங்க, இதுவே அதுயர் புள்ளியிலிருந்து மீண்டும் தரையடைக்கிறதுக்கும் அதே உயரம் H தானே வரும், அது உயரம் H தான் கீழே வரும். அப்ப இதுல இந்த ஒருக்கா u வர்க்கத்தை இந்த தொடக்க வேகம் இருக்குதானே, தொடக்க வேகத்தை எழுவாயாக்கி வச்சுக்கொள்வோம். அப்ப நான் வந்து இதை ஜூவின்கள் 10 போடாம, ஜூவின்கள் வர்க்கமூலம் 10 போடாம இது வந்து v1 என்று போடுறோம். இதுக்கு மேல v1 என்று போடுறோம். தொடக்க நிலைக்குத்து வேகம் இருக்குதானே, அதை ஜூவின்கள் வர்க்கமூலம் 2 பிரதியிடாம v1 என்று வச்சுக்கொள்ளும். அப்ப இங்க வந்து v1 வர்க்கம் கொஞ்சம் எழுத ஈஸியா இருக்கு, ஒப்பிட்டு கதைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப v1 வர்க்கம் இதால தரப்படும் 2 கேபிட்டல் F சக mg அதன் கீழே இன்டு கேபிட்டல் H. இதுவே சமன்பாடு கீழ் நோக்கி பாவிச்சீங்கன்னா தொடக்க வேகம் என்ன, அதுயர் புள்ளியிலிருந்து வரப்போகுது. தொடக்க வேகம் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, 0 இருக்க போகுது. இறுதி வேகம் தரை அடையிற இறுதி வேகம் வந்து என்ன, இறுதி நிலைக்குத்து வேகம் v2 என்று வச்சுக்கொள்வோம். எனவே v2 வர்க்கம் இங்க தொடக்க வேகம் 0 2 தானே. இப்ப கீழ் நோக்கி வரும்போது ஆர்முடுகள் வந்து பாருங்க, mg மைனஸ் கேபிட்டல் F அதன் கீழ் mg மைனஸ் கேபிட்டல் F அதன் கீழ் இங்க வந்து என்ன சொல்லுங்க H. எனவே v2 வர்க்கம் வந்து சரி, இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் தானே. அப்ப v2 வர்க்கம் வந்து இந்த சமன்பாட்டால தரப்படுது, v1 வர்க்கம் வந்து இந்த சமன்பாட்டால தரப்படுது. தொடக்க வேகம் v1, அதோட பருமனை விட இறுதி வேகம் திரும்ப மீண்டும் தரை அடையக்குள்ள இருக்கிற நிலைக்குத்து வேகத்துல பருமன் அதை விட குறைவா தான் வரும். இது ஒரு MCQ கேள்வி. என்ன இப்ப இவ்வளவு செய்து இருந்தவனா டைம் போயிடும். சிம்பிளான விளக்கம், உராய்வுக்கு எதிராக வேலை செய்து சக்தி இழப்பு ஏற்படும், ஆரம்ப வேகம் இறுதியில இருக்காது, அதை விட குறைவே தான் இருக்கும்.
அப்ப கூற்று பி வந்து என்ன சொல்லுவோம், பந்தானது அது எறியப்பட்ட கதையிலேயே தரையை வந்தடையும். கூற்று பி பிழை. ரைட், கூற்று பி பிழை. அப்ப அடுத்தது சி ஒருக்கா பாருங்க. சி ஒருக்கா பாருங்க. வழித்தடை விசையானது வேகத்திற்கு நேர்வீத சமனாக காணப்படும். இந்த எஃப் ஆனது இப்ப நம்ம இங்க ஆன்சர் பண்ண எல்லா இடத்துலயும், இப்ப நம்ம சமன்பாடு எடுத்த எல்லா இடத்துலயும் என்ன எழுதி இருக்கோம், வழித்தடை மாறல்ல, அது தொடர்ச்சி எஃப் அண்ட் இருக்குன்னா பிராக்டிகலா அப்படி இருக்காது. சரிதானே, பிராக்டிகலா அப்படி இருக்காது, வழித்தடை மாறிக்கொண்டு இருக்கு. அப்ப இடத்துல இந்த சந்தர்ப்பத்துக்கு நம்மளோட லெவலுக்கு மாறலன்னு எடுத்து செய்திருக்கோம். அடுத்தது அவங்க அந்த விஷயம் அவங்க சி பகுதி அதான் கதைக்கிறாங்க. என்னன்னா, இப்போ வழித்தடை விசையானது எஃப் ஆனது என்ன சொல்லுவோம், நேர்வீத சமன் வேகம். வேகத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம், நேர்வீத சமனாக காணப்படும். பந்தின் கிடை இயக்கமானது ஒரு சீரான அமர்முடுகளுடன் நிகழும் என சொல்றாங்க. அப்ப எஃப் நேர்வீத சமன் பி, என்ன விசை நேர்வீத சமன் பி. பந்தின் கிடை இயக்கத்தை பற்றி கதைக்கிறாங்க. அப்ப பந்துல கிடை இயக்கம் சொன்னா துணிக்கு இப்ப இதுக்கு கிடை இயக்கமும் இருக்கு, கிடைக்கூறு இருக்கு, கிடை இயக்கமும் இருக்கு. கிடைக்கூறுல வந்து பாத்தீங்கன்னா வழித்தடை எப்படி தாக்க போகுது, எப்படி தாக்க போகுது, இதுல எப்படி தாக்க போகுது, நிறைவிசை எம்ஜி இருக்க போகுது. எனவே இயக்கத்துக்கு எதிராக வழித்தடை ஒன்று தாக்க போகுது. இந்த எஃப் ஆனது வந்து விக்கு நேர்வீத சமன். அப்ப எஃப் ஆனது விக்கு நேர்வீத சமன் என்று சொல்லியிருக்காங்க. இது சீரான அமர்முடுகளுடன் நிகழும் என்று சொல்லியிருக்காங்க. எஃப் சமன் எம்ஏ போடுவோமா, இயக்க திசையில எஃப் சமன் எம்ஏ போட்டவென்றால், இந்த திசையில போட்டவென்றால் மைனஸ் எம் இன்டு A3 என்று வருது. எனவே A3 சமன் மைனஸ் எஃப் இன்கள் எம் என்று வருது. மைனஸ் எஃப் இன்கள். இப்ப இது மாறிக்கொண்டிருக்க போகுது. அப்ப சீரான அமர்முடுகள் உங்களுக்கு கிடைக்காதானே, வேகத்தோட உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இது மாறப்போகுது. இது வந்து அமர்முடுகள் இயங்க போகுது. அமர்முடுகள் இயங்கினா வேகம் மாறப்போகுது. வேகம் மாற உங்களுக்கு என்ன செய்ய போகுது, விசை மாறப்போகுது. விசை மாறினா திருப்பி வந்து என்ன, அமர்முடுகள் வந்து என்ன சொல்லுவோம், மாறப்போகுது. இது அமர்முடுகளோடு இயங்க போகுது. அமர்முடுகளோடு இயங்கினா வேகம் மாறப்போகுது. வேகம் மாறப்போகுது என்று சொன்னா அதுல இருக்க வழித்தடை மாறப்போகுது. வழித்தடை மாறப்போகுது என்று சொன்னா திருப்பி அமர்முடுகள் மாறப்போகுது. அப்ப சீரான அமர்முடுகளுடன் நடைபெறும் இயக்கம் என்பது புலையான பொருள். சரி, அப்ப எனவே இந்த வந்து சி கூட்டும் புலை சரியான விடை வந்து ஏ மாறும். அடுத்த கேள்வி என்ன சொல்லப்படுகிறதா, படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நீள இலையொன்றில் ஒரு நுனியில் இணைக்கப்பட்டுள்ள திணிவானது ஒரு கிடையான வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றது. இலையில் உள்ள இழுவையானது இருமடங்காக்கப்படும் போது இத்திணிவின் வேகமானது எக்காரணியின் மூலம் அதிகரிக்கும். இது ஒரு கிடைவட்ட இயக்கத்தில் கிடைவட்ட இயக்கத்தில் இந்த இதுல இழுவை வந்து கேபிட்டல் டி இடத்துல அதுல வந்து என்ன சொல்றாங்க, இழுவையானது இருமடங்காக்கப்படும் போது இத்திணிவின் வேகம். அப்ப இது இழுவை டி ஆக இருக்கும் போது வேகம் வந்து இடத்துல தொடர்லி வழி வேகம் வந்து பி என்று வச்சுக்கொள்ளும். தொடர்லி வழி வேகம் வந்து என்ன சொல்லுங்க, பி என்று வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு முதல் எம்சிக்யூ மெத்தட பாருங்க. டி நேர்வீத சமன் டி வர்க்கம். திணிவு மாறல, இதோட ஆரை இளையில நீளம் வந்து என்ன சொல்லுங்க மாறல. எனவே இதுல இழுவை வந்து எதுக்கு நேர்வீத சமனா இருக்கும், வேகத்தின் வர்க்கத்துக்கு நேர்வீத சமனா இருக்கும். இப்ப இதோட இழுவையானது இருமடங்காக்கப்படுது. அப்ப 2t நேர்வீத சமன் v1 வர்க்கம். எனவே v1 வர்க்கமானது 2v வர்க்கம் என்று வரும். v1 சமன் வர்க்கம் மூலம் 2v. அப்ப இதுல வேகம் அதிகரிக்கப்படுற காரணி வந்து வர்க்கம் மூலம் 2 இருக்கு. விடை வந்து என்ன சொல்லுவோம், 2. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்து வேண்டாம். இப்ப இதை சமன்பாடு எழுதி செய்யப்படும். எம்சிக்கு வந்து என்ன டைமுக்குள்ள முடிக்கணும். ஸோ அதுக்கு எம்சிக்கு மெத்தட்டுகள் சிலது நேர்வீத சமத்தொடர்புகள் இப்படியான விஷயங்கள் பாவிக்கணும். இல்ல இப்ப இதுல தியரி என்னண்டா என்னது, விசை மைய நோக்கு விசை எஃப் சமன் என்ன எம் பி வர்க்கத்தின் ஆர். அப்ப இதுல மைய நோக்கு விசை இழுவையால தரப்படும். எனவே இழுவை வந்து டி சமன் எம் பி வர்க்கத்தின் இளையில நீளம் மாறல ஆர் அப்படியே தான் இருக்க போகுது. திணிவு மாறாது.
இப்ப வந்து இழுவை 2t ஆகுது. சோ இது m இன்கலா v1 வர்க்கம். இதுல இருந்து v1 வர்க்கம் வந்து என்னன்னு சொல்லுவோம் 2b வர்க்கம். எனவே v1 சமன் வர்க்கமூலம் 2b. இப்ப இதுல வந்து எவ்வளவு ஆள அதிகரிக்கப்படுதுன்னு கேட்கல, அதிகரிக்கப்படுற காரணி என்னன்னா கேட்கறாங்க. காரணி வந்து என்ன வர்க்கமூலம் 2b. அதிகரிப்பு எவ்வளவு? அதிகரிப்பு கேட்டா வர்க்கமூலம் 2/1 தரவி. எவ்வளவு அதிகரிச்சிருக்கு வேகம்? வர்க்கமூலம் 2b. v ல இருந்து வர்க்கமூலம் 2bக்கு வந்திருக்கு. எவ்வளவு அதிகரிச்சிருக்கா? வர்க்கமூலம் 2/1 தர v அதிகரிச்சிருக்கு. அதிகரிப்பு என்ன காரணியால் அதிகரிக்கிறதுனா v ஆக இருந்தது இப்ப வர்க்கமூலம் 2b என்ற மடங்கால கூடுது. இதுல வந்து எக்காரணியின் மூலம் அதிகரிப்பன்னா கேட்கிறாங்க. சோ என்ன மடங்குன்றதான் நான் இடத்துல கேள்வி. அப்ப என்ன சொல்லுவோம் வர்க்கமூலம் 2 தான் அதுக்கான விடையாய். ஒரு சரியான விடை வந்து 10. அப்ப இதுல வந்து கணிக்க பயிற்சி குழம்பினா வர்க்கமூலம் 2/1 v என்று போட்ட என்னன்னா இப்ப வேகம் வர்க்கமூலம் 2b. முதல் இருந்த வேகம் v. அதுல v பொதுவாடுத்துதான் வர்க்கமூலம் 2/1 தர v. அங்க எவ்வளவு அதிகரிப்புன்னு கேட்கல, என்ன மடங்கால அதிகரிக்குதுன்னு கேட்டவங்க. கவனமா இருந்துக்கணும். வர்க்கமூலம் 2. அடுத்த கேள்வி எடுக்கும். அடுத்த என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. அது மாதிரி வட்டையை கேட்கலாம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 வர்க்கமூலம் 3 மீட்டர் ஆரையுடைய ஒரு நிலையான வட்டப்பாதை வலஞ்சுழியாக சுழன்று கொண்டிருக்கும் ஒரு துணிக்கையை குறித்த ஒரு கணத்தில் உள்ள விளையுள் ஆர்முடுகள் a. அடுத்தது வேகம் b என்பன கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இத்துணிக்கையில் தொடலி வழியான ஆர்முடுகள் 5 மீட்டர் செகண்ட் -2 என தரப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருது. துணிக்கையின் கதியானது அதிகரிக்கின்றது. இரண்டாவது கூற்று, முதலாவது கூற்று துணிக்கையின் கதி அதிகரிக்குது. இரண்டாவது கூற்று மைய நோக்கு ஆர்முடுகள் 5 வர்க்கமூலம் 3. அடுத்தது மூன்றாவது கூற்று வந்து சி கூற்று வந்து விளைவுள் ஆர்முடுகள் 10 இருக்கு. சரி, அப்ப இதுல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இருக்க தொடலி வழி ஆர்முடுகள் வந்து 5 தரப்படுது. இடத்துல விளைவுள் ஆர்முடுகள் தான் என்ன ஏ ஆக இருக்கு. இந்த விளைவுள் ஆர்முடுகளுக்கு 2 கூறு இருக்கு இல்லையா? என்ன சொல்லுவோம்? ஒன்று மையத்தை நோக்கிய கூறு, அடுத்தது வந்து என்ன தொடலி வழியே இருக்கிற கூறு. இது 30 பாகை. இது வந்து என்ன? இது தொடலிக்கு செங்குத்தானது 6. அப்ப 6 வழியே இருக்கிற கூறுன்னு சொன்னா இந்த ஏய 30 பாகையோட பிரிச்சபடி சொன்னா இந்த ஏ அண்ட் ஆர்முடுகள் உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வை. ஏ அண்ட் ஆர்முடுகள் இப்படி இருக்கு. இது வந்து என்ன சொல்லுவோம்? மையம். அப்ப இது 30 பாகை, இது தொடரி. அப்ப 2 கூறுகள் வரும். இந்த விளைவுள் ஆர்முடுகளுக்கு 2 கூறுகள் வரும். ஒன்று மையத்தை நோக்கிய கூறு a cos 30 கோணத்தோட பிரிக்கிறோம்னா a cos 30. கோணத்துக்கு எதிராக பிரிக்கிறோம் சொன்னால் அது என்ன? a sin 30. இது 90. சரி, அப்ப இதுல அவங்க சொல்லிருக்க விஷயம் தொடலி வழியே இருக்கிற கூறு, அதாவது a sin 30 வந்து 5 தரப்பட்டது. a sin 30 5 என்றால் எனவே a தர sin 30 என்றால் அதை சமன் 5. a சமன் எப்படி இருக்கு? 10 இருக்கு. a 10 சொன்னால் அதோட மைய நோக்கிய ஆர்முடுகள் 5 வர்க்கமூலம் 3. அதை ஒருக்கா செக் பண்ணணும். சி கூட்டு சரி. என்ன விளைவுள் ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 என்றது சரி. சி கூட்டு சரி. பி கூட்டு ஒருக்கா செக் பண்ணுவோம் பாருங்க. என்னது? a cos 30. a cos 30 அதாவது 10 cos 30 வர்க்கமூலம் 3/2 சுருக்கப்பட்டால் 5 வர்க்கமூலம் 3. சோ பி கூற்றும் சரியானது. அப்ப அங்க அடுத்த ஏ மட்டும் பார்க்கணும். துணிக்கையின் கதியானது அதிகரிக்கின்றது. இதுக்கு தொடலி வழியே ஆர்முடுகள் இருக்குதாங்க.
அப்ப இந்த திசையில ஆர்முடுகள் இருக்கிற வி அதிகரிக்குமா அதிகரிக்காதா? அதிகரிக்கும். அப்ப என்ன சொல்லுங்க, இந்த திசையில ஆர்முடுகள் இருக்கிறதால வி அதிகரிக்க போகுது. சோ அதோட கதியண்டா அவங்க என்ன கேட்க வராங்க, பருமனை கதைக்க வராங்க. சோ பருமன் வந்து என்ன சொல்லுவோம், இடத்துல அதிகரிச்சு கொண்டே இருக்க போகுது. ஏன் இந்த திசையில தொடர்லி வழியே ஆர்முடுகள் இருக்குது. எனவே அந்த இடத்துல இருக்க கதி அந்த வேகத்தின் பருமன் அதிகரிக்க போகுது. அதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. ABC மூன்றுமே சரி. ஐந்தாவது விடை முடிச்சு சொல்லப்படுகிறா. கேபிட்டல் எம் கமா ஸ்மால் எம் துணிவுடைய இரு துணிக்கைகள் ஒரு கிடையாக உள்ள வட்டத்தட்டின் கரடான மேற்பரப்பின் மீது தட்டின் மையத்தில் இருந்து முறை A,2A தூரங்களில் உள்ள போது A நீளமுடைய இழையின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. தட்டானது கோண வேகம் ஒமேகாவுடன் சுழல்கின்றது. துணிக்கைகளுக்கும் தட்டுக்கும் இடையே உள்ள உராய்வு குணகம் மியூ ஒமேகாவை காணும். ஒரு வட்டத்தட்டு ஒன்று இருக்கு. இந்த வட்டத்தட்டுல மையத்தில் இருந்து பார்ப்போம். ஒன்று ஏ, அடுத்தது 2A தூரத்தில். ஒன்று ஏ அடுத்தது 2A தூரத்தில் 2 துணிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இது இந்த மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கு. இதுல ஒன்று ஸ்மால் எம்ஜி, முதலாவது கேபிட்டல் எம். அப்ப கேபிட்டல் எம்ஜி நிறை விசை, அடுத்தது ஸ்மால் எம்ஜி நிறை விசையாக இருக்கு. அடுத்தது இந்த என்ன சொல்லுங்க, தட்டால இதன் மீது கொடுக்கப்படுற மறுதாக்கம் ஒன்று வரும். அப்ப இந்த துணிக்கைகளுக்கு வந்து என்ன சொல்லணும், நிலைக்குத்தா இயக்கம் இல்லை. வட்டத்தட்டுல தான் வந்து என்ன சொல்லணும், இது இயங்கி கொண்டு இருக்க போகுது. இது நிலைக்குத்தா மேல இயங்கல். அப்ப நிலைக்குத்தா ஆர்முடுகள் எதுவுமே இருக்க போறது இல்லை. இதோட ஆர்முடுகள் முழுவதும் என்ன சொல்லணும், ஒன்று மைய நோக்கியதா இருக்க போகுது. என்ன சொல்றது, சீரான போனதால தொடர்லி வழி வர போறது இல்லை. அப்ப இங்க வந்து என்ன சொல்லணும், மைய நோக்கி ஆர்முடுகள் இருக்க போகுது. சோ இதோட நிலைக்குத்து ஆர்முடுகள் எதுவுமே இல்லை. கிடைவட்ட இயக்கத்துல இயங்குது. நிலைக்குத்து ஆர்முடுகள் எதுவும் இல்லை, மைய நோக்கி ஆர்முடுகள் தான் இருக்கு. அப்ப நிலைக்குத்து ஆர்முடுகள் எதுவும் இல்லைன்னா நேரடியாக மறுதாக்க விசைகளை நம்ம குறிச்சு கொள்ளலாம். கேபிட்டல் எம்ஜியும் ஸ்மால் எம்ஜியுமா இருக்க போகுது. சரி, மறுதாக்க விசைகள் இருக்கு. அடுத்தது இது வந்து என்ன சொல்லுவோம், வெளிநோக்கி அசைய எத்தனிக்கும். என வட்ட இயக்கத்துல சுழலும் போது மையத்தை விட்டு வெளியேற எத்தனிக்கும். அப்ப அதை தடுக்கும் முகமாகத்தான் என்ன சொல்லுவோம், இங்க இருக்கிற உராய்வு விசை தொழிற்படும். எனவே இங்க இருக்கிற உராய்வு விசை வந்து என்ன சொல்லுவோம், மையத்தை நோக்கி தொழிற்படும். மையத்தை நோக்கி தொழிற்படும். அப்ப அது வந்து மியூ கேபிட்டல் எம்ஜி இயங்கும் போது என்ன சொல்லுவோம், மியூ கேபிட்டல் எம்ஜி என்று சொல்லுவோம். ரைட், மியூ ஆர் வந்து என்ன சொல்லுவோம், எம்ஜி என்றதால மியூ கேபிட்டல் எம்ஜி. அதே போல இங்கேயும் வந்து மியூ ஸ்மால் எம்ஜியாக இருக்கும். உராய்வு விசை. இதுக்கு மேலதிகமாக வந்து என்ன இருக்கு, இந்த துணிக்கைகள் ஒரு இழையால இணைக்கப்பட்டிருக்கு. இழை இறுக்கமாக இருக்குதான் இது நடக்குது. ஏ நீளமுடைய இழை. அப்ப இழையில வந்து என்ன சொல்லுவோம், ஒரு இழுவிசை இருக்கு. அந்த இழுவிசை வந்து என்ன, கேபிட்டல் டி என்று குறிச்சு கொள்ளும். இந்த இழுவிசை கேபிட்டல் டி என்று குறிச்சு கொள்ளும். அவை இவைகள் தான் இந்த உடல்கள்ல தாக்குற விசை. முதலாவது அது விளங்கணும். அப்ப என்ன சொல்லுவோம், உராய் விசை இருக்கும். உராய் விசை எப்படி தொழிற்படும், இந்த துணிக்கைகள் வட்டத்தில இருந்து வெளியேற, வட்ட இயக்கத்தில இருந்து வெளியேற எத்தனைக்கும். எனவே அதை எதிர்க்கும் முகமாக இந்த திசையில உராய்வு விசைகள் தொழிற்படும். விலை இறுக்கமாக இருக்கிறதால இலையில இழு விசை வரப்போம். அப்ப இந்த தூரம் உங்களுக்கு என்ன, ஏ என்று தெரியும். இந்த தூரம் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஏ என்று தெரியும். இளையிற நீளம் தரப்பட்டிருக்கு. மையத்திலிருந்து 2A இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இது கோண வேகம் ஒமேகாவுடன் சுழல்கின்றன. எனவே கேபிட்டல் எம் மையம் நோக்கி எஃப் சமன் எம்ஐ பயன்படுத்தினால் மியூ எம்ஜி, மியூ கேபிட்டல் எம்ஜி மைனஸ் கேபிட்டல் டி திணிவு கேபிட்டல் எம் தர். இதோட ஆரை வந்து ஏ, கோண வேகம் ஒமேகா. சோ ஏ ஒமேகா வர்க்கமாக வரும். சமன்பாடு 1. அடுத்தது ஸ்மால் எம்முக்கு மையம் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பயன்படுத்தும் போது கேபிட்டல் டி, இந்த திசையில கேபிட்டல் டி சக மியூ எம்ஜி. இதுல துணிவு வந்து என்ன, ஸ்மால் எம். ஆனால் ஆரை வந்து என்ன சொல்லுவோம், 10A. ஆரை வந்து உங்களுக்கு அப்படி இருக்கு 10A. ஸோ எம் 10A ஒமேகா வர்க்கம்.
இது சமன்பாடு 2ஆக இருக்கப்படும். இப்ப நம்மளுக்கு கேள்வி வந்து என்ன, அதோட கோண தான் கேள்வி. அப்ப 1ஐயும் 2ஐயும் கூட்டி விடுவோம். சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டி விடுவோம். டி சய டி போயிடும். பொதுவாக எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா மியூ ஜி பொதுவாக எடுக்கப்பட்டால் கேபிட்டல் எம் சக ஸ்மால் எம். இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஏ ஒமேகா வர்க்கம் எல்லாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் 2 ஸ்மால் எம் சக கேபிட்டல் எம் ஏ ஒமேகா வர்க்கம். எனவே ஒமேகா வர்க்கம் என்பது ஒமேகா வர்க்கம் சமன் கேபிட்டல் எம் சக ஸ்மால் எம் அதன் கீழ் கேபிட்டல் எம் சக 2 ஸ்மால் எம். ரைட், இங்க வந்து என்ன சொல்றோம், மியூ ஜி இன் கீழ் ஏ என்று வருது. மியூ ஜி இன் கீழ் ஏ என்று வருது. அப்படி பாத்தீங்கன்னா பொருத்தமான விடை வந்து என்ன சொல்லுவோம், 3வது விடை இல்லையா. அவங்க ஒமேகா கிட்ட இருக்காங்க, சோ வர்க்கமூலம் எடுத்துக்கணும். மியூ ஜி கேபிட்டல் எம் சக ஸ்மால் எம் இன் கீழ் ஏ தர கேபிட்டல் எம் சக 2. 3வது விடை பொருத்தமா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா விளக்கங்கள் என்று சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல நேரடியா சமன்பாட போட்டா விட வர கேள்வி அவ்வளவுதான். அதே மாதிரி தான் அடுத்த ஒரு கேள்வி, அதுவும் பட்டையக கேள்வி இருக்கா பாருங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு சிறுமி படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு விளையாட்டு மைதானத்திலே ஒரு விளையாட்டு விமானத்திலே ஒரு நீள இழையின் உதவியுடன் வி கதியில் சுழற்றுகின்றார். குறித்த ஓர் கணத்தில் இழையானது கிடையுடன் தீட்டா கோணத்தை ஆக்கும் போது விமானமானது சுழற்சி அச்சில் இருந்து ஆர் தூரத்தில் உள்ளது. இனி தீட்டாவை காணும். அப்ப இங்க சுழற்றும் போது அந்த என்ன சொல்ற இழை வந்து எப்படி இருக்குன்னா கிடையுடன் தீட்டா கோணத்துல இருக்கு. விமானம் வந்து இப்ப இடத்துல இருக்கான்னு வைங்க, இது சுழற்றும் போது இங்க இருக்கு. இழை வந்து கிடையுடன் தீட்டா கோணம் சாய்வுல இருக்கு. இப்ப இங்கதான் அதை பிடிச்சி கையால பிடிச்சி அதை சுழற்றுறாங்க இல்லையா. அப்ப இப்படி தீட்டா கோணம் அமைக்கும். இப்ப விமானத்துக்கு வந்து என்ன ஒரு திணிவு ஒன்று இருக்கும், அதை எம்எண்ட் வச்சுக்கொள்வோம். அந்த விளையாட்டு விமானத்துல திணிவு எம்எண்ட் வச்சுக்கொள்வோம். எனவே நிறைவிசை எம்ஜி இப்படி தாக்கம், இதுல இழுவிசை தாக்கம். இந்த 2 விசையில தாக்கத்துக்கு கீழே தான் இது இப்ப சுழல்கள். அப்ப இதுல இன்னொரு தரம் ஒன்று இருக்கு, சுழற்சி அச்சு. சுழற்சி அச்சு என்றா இதான் சுழற்சி அச்சு. இதிலிருந்து அந்த விமானத்துக்கான தூரம் ஸ்மால் ஆராக இருக்கு. இது அப்படியே சுழலும் போது இதுல அந்த தொடலி வழி வேகம் இது இப்படியே இங்க சுழலும் போது இதுல தொடலி வழி வேகம் வந்து என்ன சொல்றோம், V ஆக இருக்கு. V ஆ இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இந்த என்ன சொல்லுவோம், இந்த விமானம் அப்படியே சுழலுகின்ற இந்த வட்ட இயக்கம் இருக்குதாங்க, இந்த வட்ட இயக்கத்துல மையம் வந்து என்ன சொல்லுவோம், இதுதான் அந்த வட்ட இயக்கத்துல மையமாக இருக்கு. இந்த விமானம் சுழலும் போது வட்ட இயக்கத்துல சுழலும் போது இங்க வந்து என்ன சொல்லுவோம், இதோட மையம் வந்து என்ன சொல்லுவோம், வட்ட இயக்கத்துல இயங்கக்கூட அந்த வட்ட இயக்கத்துல மையம் இதாக இருக்கு. இப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், நிலைக்குத்தாக இதுக்கு இயக்கம் இல்லை. இது வந்து என்ன இப்படி ஒரு வட்ட இயக்கத்துல இயங்கும். எனவே நிலைக்குத்தாக இயக்கம் இல்லை. இப்ப நிலைக்குத்தாக இயக்கம் இல்லைன்னு சொன்னா நிலைக்குத்தாக இதுக்கு F சமன் ME போடும்போது, நிலைக்குத்தாக F சமன் ME போட்டீங்கன்னா அதுல தாக்குற விசை எப்படி வரும், இங்க இந்த கேபிட்டல் T என்ற ஒரு விசை இருக்கு. இந்த இழுவிசையில பிரித்த கூறு கோணத்தோட இருக்கிற கூறு மையம் நோக்கியதா இருக்கு. அந்த விசை தான் இதை வட்ட இயக்கத்துல வச்சு கொண்டு இருக்கு. இதோட நிலைக்குத்து கூறு வந்து என்ன சொல்லுவோம், கேபிட்டல் T கோணத்துக்கு எதிராக பிரிக்கிறோம், கேபிட்டல் T சைன் T. ஒண்ணு மேல் நோக்கி தாக்கும், அதோட அதோட நிறை விசை ஒன்று கீழ் நோக்கி தாக்கும். அந்த நிறை விசையை சமப்படுத்துற விசை வந்து என்ன சொல்லுவோம், அந்த T சைன் T. T சைன் தீட்டா மைனஸ் MT சமன் 0 இருக்கு. காரணம் என்ன, நிலைக்குத்தாக இயக்கம் இல்லை. எனவே நிலைக்குத்தாக ஆர் முடுகள் வந்து என்ன 0. நிலைக்குத்தாக சமநிலை கண்டு கதைக்க கூடாது. விடை மாறாது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் T சைன் தீட்டா சமன் MT என்று தான் வரப்போகுது. ஆனா தெளிவா விளக்கமா கதைக்கணும். இப்ப என்னன்னா துணிக்கு இயங்கி கொண்டு இருக்கேன்னு, இயங்கி கொண்டு இருக்கக்குள்ள சமநிலை கண்டு கதைக்க கூடாது. இப்ப காரணம் என்ன, இது 0 ஆகிறதுக்கு காரணம் என்ன, நிலைக்குத்தாக ஆர் முடுகள் இல்லை. இப்ப T சைன் தீட்டா சமன் MG. இப்ப மையம் நோக்கி F சமன் MA போடுவோம் பாருங்க. மையம் நோக்கி F சமன் MA போட்டோம்னா T cos தீட்டா கோணத்தோட இருக்கிற பிரிவு, கோணத்தோட பிரிச்சோம்னா T cos தீட்டா சமன் M V ஸ்கொயர் R. அதோட ஆரை வந்து R ஆகி இருக்கு. எனவே T sin தீட்டா T cos தீட்டா
பிரிக்கப்பட்டால் டி சைன் தீட்டாவின் கீழ் டி கொஸ் தீட்டான்னு வரப்போகுது. இந்த இடத்துல எம்ஜியின் கீழ் எல் வி வர்க்கத்தின் கீழ் ஆரை ஆறாக இருக்கு. டியும் சுருக்கப்படும், எம்மும் சுருக்கப்படும். சைனின் கீழ் கொஸ் என்பது டான் தீட்டா. இங்க கீழே இருக்கிற ஆர், இங்க வந்து என்ன பி வர்க்கத்தின் கீழ் ஆர், இந்த கீழே இருக்கிற ஆர் மேல வரும், ஆர் ஜியின் கீழ் பி வர்க்கம். எனவே தீட்டா என்பது டான் இன்வர்ஸ். கோணத்தை குறிக்கிற ஒரு முறை என்ன சொல்லுவோம்? டான் இன்வர்ஸ் ஜிஆரின் கீழ் பி வர்க்கமாக இருக்கு. டான் இன்வர்ஸ் ஜிஆரின் கீழ் பி வர்க்கம். சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 4வது விடையாக இருக்கு. இது என்ன கோணத்தை குறிக்கிற ஒரு முறை. டான் தீட்டா ஜிஆரின் கீழ் பி வர்க்கம் என்றால் அதோட கோணம் தீட்டா சமன் டான் இன்வர்ஸ் ஜிஆரின் கீழ் பி வர்க்கம் இருக்கு. இதெல்லாம் நேரடி சமன்பாடை போட்டு விடை எடுக்கிற கேள்வி. முடிச்சுட்டு அடுத்த கேள்வி கேடுங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? மேலோட்டமா அதோட தியரிகளை ஒருக்கா மேலோட்டமா சொல்லணும். அது சம்பந்தமான விஷயம். இப்ப ஒரு பாத்திரம், ஒரு திரவம் மட்டும் வைக்கப்பட்டது. இப்ப இது சாதாரணமா இருக்கப்ப இப்ப வந்து என்ன சொல்லுவோம்? சாதாரண நிலையில இப்படி இருக்கு. இப்ப இது வந்து என்ன சொல்லுவோம்? இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆர்முடுகளோட நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னாலே இவ்வளவு இல்லையா? சும்மா ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்க போட்டு இதை கொஞ்சம் வேகமா அப்படி அசைச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் ஏறி வருதுன்னு. அப்ப அது உங்களுக்கு நீங்களாவே வந்து ஒருக்கா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பாத்திரத்தை அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை குறிப்பிட்ட லெவலுக்கு வச்சு போட்டு இப்படி அசைச்சு பாருங்க. அல்லது ஒரு மேசைக்கு மேல அப்படி தள்ளி விட்டு பாருங்க. அது வந்து என்ன சொல்லுங்க? ஒரு பக்கம் நீர்ல மட்டும் என்ன செய்யும்? ஏறி போகும். அதோட விளக்கம் என்னன்றதான் இப்ப பாருங்க. இப்ப இப்படி இந்த திசையில இது ஏ என்ற ஆர்முடுகளுடன் இயங்குது என்று வை. அப்ப இதெல்லாம் இப்ப அந்த திரவமா தானே இருக்க போது, திரவமா இருக்கு. இந்த திரவத்துல இருக்கிற ஒரு கூம்பு ஒரு உருளை வடிவத்தை கருது. இந்த நீருக்குள்ள கிடையாக இருக்கிற ஒரு உருளை வடிவத்தை, கற்பனையான ஒரு உருளை வடிவம் மட்டும் எடுத்துக்கணும். அப்ப இங்க இருந்து இந்த லெவல் இதுல நீளம் வந்து எல்லாக இருக்கு. இந்த கூம்பு இருக்கு தானே, ஒரு ஏ பரப்பு இருக்கிற பரப்பு ஏ ஆகும். இந்த பாத்திரத்துல அடி நீளம் எல் நீளம் முழுவதும் இருக்கிற ஒரு கூம்பு ஒன்று எடுத்துக்காங்க, உருளை ஒன்று எடுத்துக்கணும், ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்துக்கணும். இப்ப இது வந்து என்ன சொல்லுவோம்? இந்த திரவத்துக்குள்ள இருக்கிற ஒரு கற்பனையான, அந்த திரவத்தில கனவளவால உருவாகிற ஒரு கற்பனையான ஒரு உருளை. இங்க வந்து பாருங்க, இடத்துல இது இது ஆர்முடுகள் தான். ஆர்முடுகள் ஏ என்ற ஆர்முடுகளுடன் இயங்கு. அப்ப இது ஏ என்ற ஆர்முடுகளுடன் இயங்குதுன்றா இதுல ஒரு விசை ஒன்று தாக்கித்தான் இது இப்படி அசையும். சரி, அப்ப இந்த உருளையில தாக்குற விசை இவ்விடத்துல வந்து என்ன சொல்லுங்க? F1 என்று வைப்பாங்க. இவ்விடத்துல தாக்குற விசையை F2 என்று வைப்பாங்க. அப்ப இதோட உருளையில வந்து என்ன சொல்லுங்க? குறுக்குவெட்டு பரப்பு வந்து என்ன சொல்லுங்க? A ஆக இருக்கு. அடுத்த குறுக்குவெட்டு பரப்பு A ஆக இருக்கு. சரி, அப்ப ஏன் இப்படி F1 F2 குறிக்கிறோம்னா, இவர் இந்த இடத்துல ஒரு திரவத்துக்கு ஒரு உயரம் இருக்கு, இந்த இடத்துல திரவத்துக்கு ஒரு உயரம் இருக்கு. இந்த உயரத்தால ஒரு அமுக்கம் கொண்டு வரும். இந்த உயரத்தால அந்த உயரங்களை வச்சு கொள்வோமா? இந்த உயரம் வந்து H1 வச்சுக்கணும். இங்க இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? இங்க இருக்கிற இந்த உயரம் வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு H2 வச்சுக்கொள்ளும். அப்ப இடத்துல H1 உயரத்துக்கு இந்த திரவம் இருக்குன்னா, இந்த H1 உயரம் இருக்கிற இந்த திரவத்தால இடத்துல வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு அமுக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அந்த அமுக்கம் இந்த குறுக்குவெட்டு பரப்பின் மீது ஒரு விசை ஏற்படும். அமுக்கம் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் மீது தாக்குதுன்னா இடத்துல ஒரு விசை ஒன்று உருவாகுது. என்னது? அமுக்கம் சம F/A. T சமன் என்னன்னு விசையின் கீழ் அதோட பரப்புன்னு வரப்போகுது. அப்ப இந்த பரப்பின் மீது இடத்துல ஒரு அமுக்கம் தாக்கும் போது ஒரு விசை F1. இந்த இடத்துல H2 ஆழத்துல ஒரு அமுக்கம் இருக்கும். அந்த அமுக்கத்தால இந்த பரப்பின் மீது ஒரு விசையும் தாக்கும். அதை F2 வச்சுக்கணும். சரி, அப்ப இதோட திணிவு வந்து என்ன சொல்லுவோம்? இந்த உருளையில, இந்த திரவ உருளையில திணிவு M ஆக இருக்கட்டும். இந்த திரவ உருளையில திணிவு M ஆக இருக்கட்டும்.
எனவே F1 psi இது இந்த திசையில R முடிவுது என்றால் F1 psi F2 சமன் MA என்று வரும். இடத்துல இருக்க F1 எதால தரப்படும்? இந்த திரவத்தோட அடர்த்தி ரோவாக இருக்கட்டும். இந்த திரவத்தோட அடர்த்தி ரோவாக இருக்கட்டும். எனவே H1 ஆழத்துல இருக்கிற அமுக்கம் வந்து H1 ஆழத்துல இருக்கிற அமுக்கம் H1 ரோ G என்று வரும். H1 ரோ G. எனவே இடத்துல விசை வந்து என்னது? அமுக்கம் தர அவடத்துல இருக்கிற பரப்பு P சமன் F இன்குள் A தானே. அப்ப அவடத்துல விசை எதால தரப்படும்? அவடத்துல அமுக்கம் H1 ரோ G தர இதோட குறுக்குவெட்டு பரப்பு E மைனஸ் இந்த இடத்துல இருக்கிற விசை இவ்விடத்துல இருக்கிற அமுக்கம் தர குறுக்குவெட்டு பரப்பு H2 ரோ G தர A. இதுதான் வந்து விசைய அமுக்கம் தர பரப்பு என்று கதைக்கும். அதே போல இடத்துல இருக்க திணிவு இருக்கா ஜோதிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்க திணிவு எதால தரப்படும்? கனவளவு தர அடர்த்தி. இது வந்து என்ன? இந்த திரவத்தால இருக்கிற ஒரு கற்பனையான உருளை. இதோட குறுக்குவெட்டு பரப்பு ஏ தர எல் தான் இதோட கனவளவு. ஏ குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் தான் நீளப்பா. குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் ஏஎல் அதோட கனவளவு தர அடர்த்தி ரோ தர ஏ. அப்ப இதான் தெளிவு. இப்ப இங்க வந்து பாருங்க, இதுல ரோ ஜி பொதுவாக எடுக்கலாம், ரோ ஜி பொதுவாக எடுக்கலாம், ஏ அதையும் பொதுவாக எடுக்கலாம். எனவே H1 psi H2 ரோ ஜி கேபிட்டல் ஏ இங்க வந்து என்ன வரும்? ரோ கேபிட்டல் ஏ எல் ஏ என்று வரும். எனவே இங்க இத வந்து பாருங்க, H1 psi H2 H1 psi H2 தர G சமன் இந்த இடத்துல எல் தர ஏ. ரோவும் ஏயும் சுருக்கப்பட்டு போனால், ரோவும் கேபிட்டல் ஏயும் சுருக்கப்பட்டு போனால் H1 psi H2 G சமன் எல் தர ஸ்மால் ஏ ஆக இருக்கு. எனவே இங்க வந்து என்ன சொல்லலாம்? H1 psi H2 அதற்கு எல் சமன் இங்க வந்து என்ன சொல்லணும்? A into G. இப்ப இதை வச்சு நம்ம அங்கால கதைக்கலாம், நம்ம இங்கால வந்து என்ன ஆர் மூடுகள் எப்படி சொல்வீங்க? ஆர் மூடுகள் சமன் H1 psi H2 G அதன் கீழ் L. இங்க இப்படி ஒரு தொடர்பும் கதைக்கலாம். H1 psi H2 அதன் கீழ் வந்து என்ன சொல்லணும்? H1 psi H2 அதன் கீழ் L என்ற போல இங்க இப்படி ஒரு தொடர்பு வந்து கதைக்கலாம். அப்படி என்ன இங்க வந்து பாருங்களேன், இவ்வளவு வந்து H1, இவ்வளவு வந்து H2. அப்ப இந்த H1ல இருந்து இந்த H2 இவ்வளவுதான் H2, இவ்வளவு H2வையும் கழிச்சு விட்டோம்னா இவ்வளவுதான் வரப்போகுது. ஏன்னா இந்த உயரம் வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு கேபிட்டல் H என்று வைப்போமா? இவ்வளவு வந்து என்ன கேபிட்டல் H என்று வச்சுக்கொள்ளும். இந்த கோணம் வந்து என்ன தீட்டாவாக இருக்கணும். இந்த நீளம் என்ன? இந்த நீளம் என்ன? L. அப்ப இந்த கேபிட்டல் H இன்கள் L என்றது என்ன? கேபிட்டல் H இன்கள் L என்பது tan தீட்டா. இந்த கேபிட்டல் H இன்கள் L என்றது என்ன? tan தீட்டா. எனவே tan தீட்டா சமம் A இன்கள் G. அப்ப சில கேள்விகள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த திரவ முகம் கிடையுடன் அமைக்கிற கோணத்தை வச்சு கேட்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்லி இந்த முடிவுகள் இந்த முடிவை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து என்ன? திரவங்கள்ற மட்டங்கள்ற அந்த வித்தியாசம் H1 psi H. அப்ப இப்படி இந்த சமன்பாடுல இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இங்க ஆர் முடிவுகளுக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். இதுல ஐடியா வந்து இதான். சரி, அப்ப பாருங்க, இப்ப இந்த திசையில ஆர் முடிவுகள்ல இயங்கினால் அந்த ஆர் முடிவுகள் எதால தரப்படும்? H1 psi H2 G இன்கள் A. அப்ப என்ன செய்யணும்? H1 H2 விட பெரிதா இருக்கும். பெரிதாக இருந்தால்தான் ஆர் முடிவுகள் நேராக இருக்கு. H1 H2 விட பெரிதாக இருந்தால்தான் ஆர் முடிவுகள் நேரா இருக்கு. H1 H2 விட சிறிதாக இருந்தால் ஆர் முடிவுகள் மைனஸ் ஆக இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க? அமர் முடிவுகளாக இருக்கு அல்லது எதிர் திசையில் ஆர் முடிவுகளாக இருக்கு. அப்படியே கவனிக்கணும், அமர் முடிவுகள் அல்லது எதிர் திசையில் ஆர் முடிவுகள். அப்ப இது மைனஸ் ஆக வரும்போது இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம கேள்விக்கு வரும். கேள்வியில முதலாவது படத்தை பாருங்க. முதலாவது படத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல ஆர் மூடுகள் வந்து என்ன? 0. நீரின் மட்டம் என்ன சொல்லணும்? அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முதலாவது படத்துல நீரின் மட்டத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த பீக்கருக்குள்ள தண்ணி எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கு. அப்ப இங்க வந்து பாருங்க,
அது வந்து என்ன A0. எனவே திரவ மட்டத்துல மாற்றமில்லை. முதலாவது படம் சரி. இரண்டாவது படத்தை பொறுத்தவரையில என்ன சொல்லுவோம், அது மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி தான் ஆர்முடுகள் ட்ரெண்டாக இருக்கு. விளங்குதான். இது வந்து என்ன சொல்லுவோம், இது கிடையான இயக்கத்துக்கு தான் இது நடக்குது. மேல் நோக்கி ஆர்முடுகள் ட்ரெண்ட் என்றால் சரிதானே, மேல் நோக்கி ஆர்முடுகள் 2 என்றால் மேல் நோக்கி இயங்கும் போது திரவ மட்டங்களுக்கு இடையில எந்த ஒரு வித்தியாசமும் வராது. ரைட், அதுக்கும் இது கிடை ஆர்முடுகளுக்கு தான் இந்த விளக்கு. மேல் நோக்கி இயங்கும் போது திரவ மட்டத்துல எந்த ஒரு மாற்றமும் வராது. ஓகே, அடுத்த மூன்றாவது படத்தை பாருங்க. மூன்றாவது படம் சரியான படம். மூன்றாவது படமும் சரி. காரணம் என்ன, இந்த திசையில சென்டிமீட்டர் செகண்ட் -2 என்ற ஆர்முடுகளுடன் இயங்குது. எனவே இந்த திசையில இயங்குதுன்னா இந்த பக்கம் தான் என்ன சொல்லுவோம், நீரின் மட்டம் உயர்வாக இருக்கு. ரைட், அப்ப இந்த படம் மூன்றாவது. நாலாவது படம் பிள்ளை. காரணம் என்ன, அது இந்த திசையில ஆர்முடுகளை குறிச்சிட்டு, ரைட், இந்த திசையில ஆர்முடுகளை குறிச்சிட்டு, ரைட், இந்த பக்கமே நீரின் மட்டம் உயர்வாக இருக்குது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஐடியா வந்து இது பிள்ளை. காரணம் என்ன, ஆர்முடுகளின் திசையில நீர்மட்டம் குறையதான் இருக்கு. அப்பதான் வந்து என்ன சொல்லுவோம், விளைவுள் அமுக்கம் இங்க கூட இருந்து இது வந்து என்ன சொல்லுவோம், விளைவுள் விசை இதன் மீது இந்த திசையில தாக்கும். எனவே இந்த திசையில ஆர்முடு. சோ இது வந்து பிள்ளை. உங்களுக்கு சமன்பாடு படிக்க வச்சாலும் சரி, இல்ல இந்த அமுக்கத்தை வச்சு யோசிச்சாலும் சரி. ரைட், அடுத்தது மூன்றாவது படம் சரி. அது என்ன சொல்லுங்க, இந்த திசையில ஆர்முடுகுது. சொல்லு மூன்றாவது இல்ல, ஐந்தாவது படம் சரி. ஐந்தாவது படம் என்ன சொல்லுங்க, இந்த திசையில ஆர்முடுகுது. இந்த திசையில ஆர்முடுகுனா நீரின் மட்டம் இங்கதான் உயர்வாக இருக்கு. காரணம் என்ன, இங்கதான் அமுக்கம் கூட இருக்கும். அமுக்கம் கூட இருந்தால்தான் என்ன சொல்லுங்க, விளைவு விசை இந்த பக்கமாக தாக்க முடியும். அப்ப இங்க அமுக்கம் கூட வரணும், இங்க நீர் மட்டம் உயர்வா இருக்கும். விளைவு விசை இங்க தாக்கணும். அப்ப இங்க வந்து உயர் அமுக்கம் இருக்கணும். உயர் அமுக்கம் இருக்கணும்னா உயர் நீர் மட்டம் இருக்கும். இது கூட்டாக யோசிக்கிறேன்னு இப்படி கூட்டாக யோசிக்கலாம். அல்லது சமன்பாடா யோசிக்கணும்னா இன்னும் சமன்பாடா யோசிக்கலாம். அப்ப இது சரி. இதுல வந்து என்ன, நிலைக்குத்தா இயங்கும் போது நிலைக்குத்துக்கும் இடைமட்டத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதுல வந்து என்ன சொல்லுவோம், இந்த குறையும் இல்லை. இது ஆர்முடுகாத போது மட்டம் மாறாது. மற்ற 2 3 5 சரி. 4வது இந்த தேவையான விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.